நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக்நாத் என்ற ஒரு கருங்கோழி பற்றின ஒரு தகவல். என்ன மாதிரி வளர்க்கலாம், எப்படி விலை எப்படி கிடைக்கும், வளர்ச்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரி நோய்கள்லாம் தாக்கும் அப்படின்ற ஒரு ஃபுல் தகவலையும் தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக நம்ம அந்த கோழி வளர்ப்பு பற்றி போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற வேலைகள் பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கோழி வளர்ப்போ ஆடு வளர்ப்போ அதை பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்க்குறாங்க. அவங்களுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதிவு. இதனுடைய சிறப்பம்சங்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ சொல்கிற தகவல் பார்த்திங்கன்னா முழுமையாக தெரியும். உங்களுக்கு இதை பற்றின ஒரு தகவல் எதுவும் தெரிஞ்சிச்சு, நீங்கள் இந்த மாதிரி கோழி பண்ணைகளாக வச்சுருந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த பண்ணையை விசிட் பண்ணிடுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ கோழிகள் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான கோழிகள் இருக்குது. பிராய்லர்லேருந்து நாட்டுக்கோழியில் பல வெரைட்டி இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடக்நாத் என்ற ஒரு கருங்கோழி இனத்தை சேர்ந்தது. இதில் வெளியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோழி கருப்பு, கோழி கறி கருப்பு, முட்டை கருப்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்காது. கறிகள் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். முட்டை நம்ம எப்போயுமே நாட்டுக்கோழி போடுற மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரௌன் ஷேடில் ஒயிட் ஷேடில் பார்த்திங்கனாத்தே முட்டை இருக்கும். இப்போ இந்த கருங்கோழியில் பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கனாக்கா விலைகள் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா 20லேருந்து 25 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா முட்டைகள் கொடுக்குறாங்க. கறியை பொறுத்தளவு பார்த்திங்கனாக்கா 800 ரூபாய்க்கு கறிகள் கொடுக்குறாங்க. நம்ம முட்டை விற்க முடியாத பட்சத்தில் நம்ம இன்குபேட்டரில் ஈஸியாக முட்டையை பொறிக்க வச்சு ஒரு குஞ்சினுடைய விலை 50லேருந்து 60 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணுறாங்க. அதனுடைய டிமாண்டை பொறுத்து விலை ஏற்றம் இறக்கம் எப்பயுமே எந்த பொருளுக்குமே உண்டு. அதே மாதிரி தான் இந்த கருங்கோழிகளுக்கும். இந்த கருங்கோழி பார்த்திங்கன்னா அதிகமான நபர்கள் இப்போ வளர்த்துட்டு வராங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வளர்க்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான இடவசதி தேவை அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடையாது. நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கலாம். அதுபோக வீட்டு பின்னாடி கொஞ்சம் ஒரு 5 சென்ட் இடம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா நம்ம அந்த கோழிகளை தேர்வு பண்ணி வளர்க்கலாம். அதிகமான பேர் வீட்டு மொட்டை மாடியிலே பார்த்திங்கனாக்கா வளர்த்து சாதனை புரிஞ்சிட்டு வராங்க. அவங்களோட பதிவு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நம்ம எடுத்து பதிவு பண்ணுறோம். இது மேக்ஸிமம் இது உணவுன்னு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய உணவு தான். அதுபோக உணவு செலவு குறைக்கணுன்ற பட்சத்தில் மார்க்கெட் கழிவு அதே மாதிரி உணவு கழிவுகளில் கொடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகமாக இந்த மார்க்கெட் கழிவு காய்கறிகளோட கழிவுகள்லாம் கொடுத்தோம்னாக்கா ஈஸியாக நம்ம உணவு செலவில் குறிக்கலாம். அதே மாதிரி கோழிகளும் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோழி இருந்துச்சுனாக்கா நம்ம மாதத்துக்கு 15,000லேருந்து 18,000 வரை ஈஸியாக முட்டையை விற்றே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா மாதத்தில் 30 நாளில் 25 நாளைக்கு பார்த்திங்கன்னா முட்டையில் இட்டுக்கிட்டே இருக்குமா. நம்ம ஒரு 10 கோழிக்கு ஒரு கோழி ஒரு சேவலை வச்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக நம்ம டெவலப் ஆகிடலாம். இப்போ ஒரு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு 10,000 கிடைக்கும். அதே இது நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக அதை எடுத்துடலாம். இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா இளைஞர்கள் இந்த கோழிகளை வளர்ப்பை பற்றி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பதிவுலாம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. பார்த்தாலே தெரியும் கருங்கோழிகள் கிட்டத்தட்ட இதில் ஒரு 5 சேவல் இருக்குது, ஒரு 40 பெட்டை கோழிகள் இருக்குது. உங்களுக்கு பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மாதிரி தெரியும். இதுவே போதும், நம்ம ஒரு சதுரம் இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி 40 கோழிகளை வளர்த்தலாம். ஒரு 10க்கு 10 ஒரு தகர சட்டை ஒரு ரூமோ இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த 40 கோழிகளை ஈஸியாக வளர்த்துடலாம். நம்ம வீட்டிலே வளர்க்குறதுனால நமக்கு ஏன்னா லாபங்கள் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா விற்பனையோட சேல்ஸ் கூட்டிக்கிறணும். இப்போ நம்ம லோக்கலில் பார்த்திங்கனாக்கா ஒரு கறிக்கோழி கடையோ நம்ம மக்களுக்கோ கொடுத்தோம்னாக்கா நமக்கு நல்ல லாபம். வியாபாரிகளுக்கு கொடுக்கையில் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறது, பாதி விலைக்கு தான் எடுப்பாங்க. ஆனால் மொத்தமாக எடுத்துக்கிடுவாங்க, பாதி விலைக்கு எடுப்பாங்க. அதனால் நம்ம லாபத்தை பார்க்கவே முடியாது. நம்ம வேலை பார்த்தா தான் மிச்சம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நம்ம கோழி வளர்த்தாலே பார்த்திங்கன்னா விற்பனையை நம்மளே பெருக்கிக்கலாம். இதனுடைய விற்பனை பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு தடவை அந்த கறியை சாப்பிட்டாங்கனாக்கா அடுத்த தடவுக்கு வேறு கோழி கறிகளை விரும்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. பார்த்தாலே தெரியும் இந்த கருங்கோழியோட அமைப்பு எப்படி இருக்குன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தொடர்ந்து ஒரு கோழி சம்மந்தமாகவோ ஆடு சம்மந்தமாகவோ
வீடியோக்களை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அதிகமாக விவசாயம் தொடர்பான தகவல் தான் வந்து பதிவு பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் தேவைப்படுன்றதையும் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க.